வெல்கம் பேக். ஸோ இந்த vlogல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்னை டு பெங்களூர் போகிறோம். ஆனால் நம்ம கிளம்புற டைமே பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, நல்லா சீக்கிரம் எந்திரிக்கணும். இந்த வெயிலில் ஓட்டிகிட்டு போக வேண்டியதுதான். வாங்க போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம இந்த vlogல பெங்களூர் போயிட்டுருக்கோம் சென்னையிலேருந்து. ஆனால் நம்ம கிளம்புன டைம் வந்து 12 மணி, ப்ராப்பர் பீக் ஆஃப்டர்நூன். அந்த சன்லைட்டில் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது. தப்பான டைம் கிளம்பிட்டேன். ஆனால் நம்ம எப்போ தான் காலையில் எழுந்துச்சி கிளம்பிடுறோம். எப்படியோ இதுதான் vlog ஸ்டார்டிங். இப்போது பெங்களூர் ஹைவே பிடிக்கணும். நல்லா டிராஃபிக்காக வேறு இருக்குது 12 மணிக்கு. ஹைவே பிடிச்ச உடனே மீண்டும் சந்திப்போம். ஃபைனலாக ஹைவே வந்தாச்சுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, சூடு சத்தியமாக முடியல. நான் வந்து வாணியம்பாடி, ஆம்பூர் தாண்டி ஒரு ஊர் வாணியம்பாடியில் வந்து இந்த அஹமதியான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே தான் யூஸ்வலாக நான் போகும்போது சாப்பிடுவேன். முன்னாடி வந்து அது ஹைவேல இருந்துச்சு கடை, ஊர் உள்ளே போகணும். இப்போ அவங்க ஹைவேலேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு அது தாராள வசதியாக இருக்கும், போகிற வழியில் அப்படியே சாப்பிட்டு கிளம்புறதுக்கு. ஆனால் என்ன மெயினாக நான் எதுக்கு திருப்பி ஆன் பண்ணியிருக்கேன்னா, என்னால் எதிர்பார்த்த அளவுக்கு vlog பண்ண முடியாது இன்றைக்கி. ஏன்னா வெயில் அப்படி இருக்குது. ஃபோக்கஸ் பண்ணி சீக்கிரமாக நான் வாணியம்பாடி கிட்டே வரும்போது உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அங்கேருந்து கிளைமேட்டும் மோஸ்ட்டாக கொஞ்சம் பெட்டர் ஆகும் அந்த சைடு போகும்போது. அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். See you guys. ஸோ கைஸ், டைம் இப்போ 5:24 ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓட்டவே முடியல, நியாயத்துக்கு முடியல. இப்படியே ஒரு தூரம் வந்து வச்சுக்கோங்க. நான் ஆக்சுவலாக அந்த அஹமதியா வாணியம்பாடி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம் பிளான்லாம் போட்டேன். ஆனால் இருக்கிற வெயில் 42-43 டிகிரி முடியல. 2 மணி நேரம் டேரெக்டாக அதில் ஊட்டி வந்ததுலேயே ரொம்ப ட்ரெயின் ஆகி ஏதோ லக்கில் பக்கத்தில் மெக்டானல்ட்ஸ் வந்துச்சு. அங்கே நிறுத்தி ஏதோ முடியலங்க. நான் அப்படியே ஆகிற மாதிரி, வாந்தி வர மாதிரிலாம் ஆயிடுச்சு. அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க ரொம்ப. வெயில் ஆக்சுவலாக நம்ம கிளம்பி இருக்கவே கூடாது. இருந்தாலும் கிளம்பி அங்கே வந்து ஐஸ் டீ குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கே கூல் டவுன் ஆகி அதுக்கப்புறம் அங்கே ஒரு பர்கர், சிக்கன் பர்கர் 2 வாங்கிட்டு மறுபடியும் ஒரு 1/2 அன் ஹவர் அங்கே டோட்டலாக அங்கே ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு 3 மணிக்கிட்ட கிளம்புனா வெயில் கம்மியாகிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிடலாம், பட் ரொம்ப லேட் ஆகிடும். எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து தான் ஒரு 3 மணி கிளம்பி லாஸ்ட்டாக 2 மணிக்கு மறுபடியும் தண்ணி. ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த விண்ட்ஷீல்டு வைசர் அது கரெக்டாக காற்று வந்து ஹெல்மெட்டில் அடிச்சு பர்ஃபெக்டிங் ரொம்ப இரிட்டேட்டிங். கிளியராக தெரியுது. ஏன்னா நான் இந்த சைடு போயிட்டு இப்படி இருந்தேன்
6.9 காட்டுது உங்களோட தெரியும். ரேட்டை ஃபுல் ஸ்ட்ரெயிட் ஒரு சிங்கிள் ரைட் இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் லெஸ் தான் 80 கிட்ட போயிட்டோன்னா ரீச் ஆயிடும். லாஸ்ட் லெக் உங்களுக்கு ஆக்சுவலாக நான் பேசுனது கேட்டுச்சான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. கேட்கலன்னா நான் வந்து ஒரு மியூசிக் மாதிரி ஏதாவது போட்டு ஒரு இது பண்ணுறேன். பெங்களூருக்கு 50 கிலோமீட்டர்ஸ் டிராஃபிக் ஆரம்பம். காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாட் ரிசர்வ் வந்துடுச்சு. லெஃப்ட் 50 தான் போகணும். இப்படி போனால் நம்ம ட்ரிப்பில் வந்து 50 80 ஆட் பண்ணோம்னா 81. அவ்வளோதாங்க, பெங்களூர் வந்தாச்சு. இன்னொரு 10 கிலோமீட்டர் பொம்மசந்திராவில் இருக்கும் போனோம்னா. கந்தல் கதா கந்தல். லாஸ்ட் லெக் இறங்கினோடனே நம்ம இடம் வந்துடும். நம்ம கீழே போனோம்னா ரொம்ப டிராஃபிக் ஆகிடும். இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டேக் த எக்ஸ்பிரஸ் வே. ஐ மீன் எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர்.